ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். புதிய புதிய நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பரிசு. இன்றைக்கும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆசையின்படி, விருப்பத்தின்படி உங்களை நடத்தி செல்வார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த வசனத்தில் நம்ம படித்த மாதிரியே சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதன் மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நினச்சி பெருமை பாராட்டுகிறார்கள். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற குதிரையின் பலத்தின் மேலே, ரதத்தினுடைய பலத்தின் மேலே அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால் அது அவங்க வாழ்க்கையில் வெற்றியை தரும், அது அவங்க வாழ்க்கையில் உயர்வை தரும் அப்படின்னு மேன்மை பாராட்டுகிறார்கள், பெருமையாக நினைக்கிறார்கள். ஆனால் நாங்களோ எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். இங்கே 2 காரியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒன்று விசுவாசம், ஒன்று நம்பிக்கை. பல நேரங்களில் இந்த 2 வார்த்தையை நம்ம மாற்றி பயன்படுத்திடுவோம். ஆனால் விசுவாசம் என்பது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற காரியம், நம்ம பெற்றிருக்கிற காரியம், நம்ம கிட்ட என்ன இருக்குது, வாட் வி ஹேவ், அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்பது நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. வாட் வி டூ. ஃபெய்த் இஸ் வாட் வி ஹேவ் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் வாட் வி டூ. நம்முடைய தேவன் நம்ம எல்லோருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். He has given us a measure of faith. அவனுக்கு தேவையான அளவுக்கு தேவன் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதுவும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை தான் நம்மளுக்குள்ளே வச்சிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த விசுவாசத்தை கொண்டு தேவன் மேலே நம்பிக்கையை வைக்கணும், நம்பிக்கையை செலுத்தணும், ஆக்ஷனில் கொண்டு வரணும். விசுவாசத்தை ஆக்ஷனில் செயல்படுத்துறதுக்கு பேர் ட்ரஸ்ட், நம்பிக்கை. We have to trust God in everything with the faith we have received. நாம் பெற்று இருக்கிற விசுவாசத்தை கொண்டு நம்ம எல்லா காரியத்திலையும் தேவன் மேலே நம்பிக்கையை செலுத்தணும், நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை செயலில் கொண்டு வாங்க. அதற்கு பேர் தான் நம்பிக்கை. விசுவாசம் என்பது தேவனுடைய பொருள். It's the substance of God. Faith is the substance of God. தேவனுடைய பங்கை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார், அதற்கு பேர் விசுவாசம். நம்முடைய பங்கை தேவன் மேலே காட்டுகிறதுக்கு பேர் நம்பிக்கை. பலர் இந்த உலகத்தில் விசுவாசமே இல்லாமல் நம்பிக்கை பலர் மேலே வச்சுருக்காங்க, பல காரியத்தின் மேலே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கை பல நேரங்களில் அவங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடும். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க பாக்கியம் என்னென்னா, விசுவாசத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நம்பிக்கையை வைப்பதற்கும் தேவையான பலனையும் கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு விசுவாசம், அவர் மேலே இருக்கிற அந்த வல்லமை தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனை நம்புவதற்கு எல்லா நிலைகளிலும் நம்மளால் செயல்பட முடியும் அப்படின்றது தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு நிச்சயம். இந்த உலகத்தில் இருக்கவங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நிறையா நேரத்தில் இருப்பாங்க. அதே சூழ்நிலையில் நம்மளும் இருப்போம். நம்பிக்கை இல்லாத, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்ம இருப்போம். ஆனால் நம்மளுக்குள்ள விசுவாசம் ஒரு காரியம் இருக்குது. ஆகவே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் மேலே நம்பிக்கையை வைப்பதற்கு கர்த்தர் நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையில் உங்களால் பார்க்க முடியும், அந்த வசனத்தில் பார்க்க முடியும். ஆகவே எப்பொழுதெல்லாம் நீங்கள் வசனத்தை படிக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறது, உங்களுக்கே தெரியாமல். எப்போ நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த சூழ்நிலையில் தேவன் மேலே நம்பிக்கையை வைப்பதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் மேலே வைப்பதற்கு தேவையான ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த நாளில் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு கர்த்தரிடத்தில் எல்லா காரியத்திற்கும் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இல்லாத நிலை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் ஒரு நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.